ஹாய் ஹலோ வணக்கம். இந்த முறை நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது தமிழ் சினிமாவுடைய சமீபத்திய போக்குகளை பத்தி தாங்க. சேது படத்துல எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு ஒரு அற்புதமான பாடலை இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசையமைச்சு அந்த படத்துல செஞ்சிருப்பாரு. கதையுடைய தன்மைப்படி இயல்பான வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஹீரோ ஒரு பைத்தியமான மனநிலைக்கு போன பிறகு அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுங்கிறத பத்தி சொல்ற ஒரு அழகான சுச்சுவேஷன் உள்ள ஒரு சாங் அது. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமா, உலக சினிமாவே அப்படிதான் இருக்கு. தொடர்ச்சியா எடுக்கப்படுற பல்வேறு வகையான எல்லா படங்களுமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. ஒரு படைப்பு ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறது பாத்தீங்கன்னா அது அந்த படத்தோட புரிகிறது இல்லை. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு பின்புலமா இருக்கிற பல்வேறு கலைஞர்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் பிளஸ் அதனுடைய நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்கள் மற்றும் உழைப்பாளர்கள், அது இல்லாம ஆடியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே அந்த படத்துடைய மூலமா தோல்வியின் மூலமா ஏமாற்றங்கள் அமைகிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஆனா தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா அமைஞ்சு போகுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில சினிமா இந்த பாதையில போச்சுன்னா சினிமா கலைஞர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாகுதுங்கிறத நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் சினிமா எப்படி எடுக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப சாதாரணமா பார்த்தோம்னா 35 நாள் 40 நாளைக்கு மேல ஒரு படத்துக்கான ஒட்டுமொத்த ஷெடியூல் அல்லது பிரேக் பண்ணி ஷெடியூல் இருக்காது. ஒரு படத்தை அதிகபட்சம் 3 ஷெடியூலா பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நடிகர்களுடைய டேட் கரெக்டா கிடைச்சதுன்னா ஒரே ஷெடியூலா பிளான் பண்ணி ஒரு 40 நாளையில அந்த படத்தை எடுத்து ஒரு 65-70 நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி அந்த படத்தை ஒரு 3 மாசத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த படம் தியேட்டர்ல 200 நாள் 300 நாள் ஓடிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு 200 நாள் 250 நாள் ஷூட்டிங் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறப்போ பாத்தீங்கன்னா வெற்றிகரமான 2வது நாள், வெற்றிகரமான 3வது நாள் அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலைக்கு வந்தது பார்த்தா ரொம்ப, அதாவது சினிமா இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சூழலை மாட்டிக்கிட்டதை நினைக்கிறப்ப அது சினிமா மட்டும் மாட்டிக்கலைங்க, சினிமா சம்பந்தப்பட்ட மொத்த டெக்னீஷியனும் சினிமா சார்ந்த பார்வையாளனுமே அந்த மாட்டிக்கிட்டது மாதிரியான ஒரு பிரச்சனை தான். இது தமிழ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமா, உலக சினிமால இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன MI2 சீரீஸ்ல டாம் க்ரூஸ் நடிச்ச அந்த படத்துல அது கூட பெரிய சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. ஏன்னா 80களில் 90கள் எல்லாம் ஹாலிவுட்ல கூட பார்த்தா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கட்டமைப்பான ஒரு கதை இருந்துச்சு. ஐ ஆஃப் த நீடில், கிரேட் டைக்கூன், பிளாக் ஷண்டே, பவுல் பிளே, இந்த மாதிரி படங்கள்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் எலிமெண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தது. மெக்கானஸ் கோல்டு மாதிரியான ஒரு படமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு ஆக்ஷன் சினிமாவா இருந்தாலும் அதுல மனிதர்களுடைய ஆசைகளையும் அந்த ஆசைகள்னால ஏற்படக்கூடிய மோதல்களையும் சொல்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் சினிமாக்கான ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. இப்ப எப்படின்னா வெறும் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே கையில வச்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜியில ஒரு படத்தை எடுத்தோம்னா அந்த படம் ஓடிடும்னு நினைக்கிறது பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஆடியன்ஸுக்கு டெக்னாலஜி புரியல. அவன் ஏதோ ஒரு சப்தத்தை, ஏதோ ஒரு கேமராவோட அசைவுகளை ரசிக்கவே இல்லாம கதையே இல்லாத ஒரு தேடல்ல அவனுடைய தேடல் எதை நோக்கி போகுதுன்னா என்டையர் ரிசல்ட்ல என்ன சொல்றான்னா படம் பெருசா இல்ல, ஸ்கிரிப்ட் சரியில்லை அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? சரியான ஸ்கிரிப்ட் ஃபார்மிங் இல்லைங்கிறது தான். தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா கங்குவா, விடாமுயற்சி, இந்தியன் 2, அது இல்லாம இப்ப ரெட்ரோ, இந்த மாதிரி நிறைய படங்க. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சங்கர் சாருடைய கேம் சேஞ்சர். அது தெலுங்கு படமாக இருந்தாலும் பட் சங்கர் சார் தமிழ்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருந்தவர். அவருடைய கேம் சேஞ்சர் ரொம்ப சமீபத்துல ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பேசு பொருளான டக் லைஃப். அது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்ல, பெரிய செட்டப்ல, பெரிய கமல்ஹாசன், மணிரத்னம், AR ரகுமான் போன்ற ஒரு பேன் இண்டியா சினிமாவா ரிலீஸுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பில்டப்புகளோட ரிலீஸ் ஆன அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு பார்த்தா ஆடியன்ஸுக்கு சுத்தமா அந்த படம் கனெக்டே ஆகல. அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் சென்ஸ் இப்ப இல்லைங்கிறது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு மறுபடியும் பழைய 30 வருடங்களுக்கு முன்னாடிதான் நம்ம போக வேண்டிய இருக்கையில ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. சினிமாவை பத்தின ஒரு ஆழமான பயம் சினிமா கலைஞர்கள்ட்ட, நடிகர்கள்ட்ட இருந்தது. எப்படின்னா ஒரு வினாடிக்கு 24 ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு 24 ஃப்ரேம்ல ஒரு வினாடிக்கு கேமரா ரன் ஆகி ஓடுறப்ப
அந்த பிலிம் வந்து மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாத ஒரு பிலிமா இருந்தப்போ வந்து நடிகர்களுக்கு, டெக்னீஷியனுக்கு, டைரக்டர்களுக்கு, கேமராமேன்களுக்கு எல்லாருக்குமே ரீடேக் போடுங்கிறப்போ வந்து ஒரு பயம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு டிஜிட்டலைஸ், காலமாற்றத்துல டிஜிட்டலைஸ் டெக்னாலஜி நம்ம ஏற்றுதாகணும். பட் டிஜிட்டல் வந்த பிறகு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு டெலிட் பட்டனை தட்டிட்டோம்னா அந்த சிப் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிடுது. ஸோ ராஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான செலவு இல்லாதனால, அது அடுத்த நாள் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால வந்து ஒரு பயம் இல்லாம நிறைய எடுத்துட்டு வந்து எடிட் பண்றதுல நிறைய காம்ப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு, அந்த எடிட்டிங்ல வந்து எதையோ ஒண்ணு ரெடி பண்றப்ப உங்க எந்த கதையை வந்து மையமா வச்சு ஷூட்டிங் பண்ணாங்களோ அது மிஸ் ஆகுறது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு கடந்த காலத்துல மிகப்பெரிய படங்களுடைய ரிசல்ட்டே வந்து மிகப்பெரிய உதாரணம். ஸோ இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, தயாரிப்பாளர்கள்ட்ட வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் வந்துச்சு. என்னன்னா, பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க. இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அது பொதுவா வந்து தென் மாவட்டங்கள்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நடக்க மாட்டாதவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்தாங்கிறது மாதிரி. அப்படின்றது வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தமிழ் சினிமால வந்து ஸ்ட்ராங்கா வந்து கதை விவாதம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இருந்ததுனால, கதை விவாதத்துக்குன்னே வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரியும், கதாசிரியர்கள்னு சொல்ல போனா எம்.எஸ். சோழமலை, ஜி. பாலசுப்ரமணியம், பாலமுருகன், ஆர். செல்வராஜ், கலைமணி, மகேந்திரன் சார், இப்படி தமிழ் சினிமா ஒரு பக்குவப்பட்ட கதாசிரியர்களோட இருந்து அவங்களுடைய கதைகளை வந்து சொல்லப்பட்டு அது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மூலமா வந்து ஒரு கதை விவாதமா உருவாக்கப்பட்டு படப்பிடிப்புக்கு போன காலம்ங்கிறது பொன்விழா காலமா இருந்துச்சு. அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல மட்டுமே பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஓடிடி பிளஸ் வந்து டிவி, அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கிற கைபேசி வரை இல்லாத ஒரு பிளஸ் இருந்ததுனாலும், இன்னைக்கு இத்தனையும் டெக்னாலஜியா மாறினாலும் இவ்வளவு தொழில்நுட்ப வளரையில வந்து சினிமா வந்து வளர்ந்துருக்கணும். எத்தனை வர்த்தக ரீதி, ஆனா வர்த்தக ரீதியா தேஞ்சு போயிருக்கு. சோ அதனால வந்து என்னன்னா, பவுண்டட் ஸ்கிரிப்ட் கூட அப்படின்றாங்க. ஒரு 5 லட்சத்தை மிச்சம் பண்றதுக்காக, கதை விவாதத்துக்குன்னு ஒரு 5 லட்சத்தை மிச்சம் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, 5 கோடி, 10 கோடி, 20 கோடி, 50 கோடி, 200 கோடின்னு சொல்லி பல கோடிகளை வந்து அவங்க வந்து எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் இல்லாம ஷூட்டிங் கிளம்புறதுனால அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு கரெக்ட் ஆகாம போயிடும். ஆகவே தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமா, உலக சினிமா, மொத்த சினிமாவுக்கும் அடிநாதமா நிற்கிறது கதையும், கதை சார்ந்த திரைக்கதையும், அந்த திரைக்கதையை உருவாக்குறதுக்கான ஒரு கதை விவாத குழுவும் தான் வந்து அந்த கதையை வந்து உருவாக்கி இருக்கு. இதுதான் கடந்த காலத்தின் மிகப்பெரிய வெற்றி. அப்படியான ஒரு வெற்றியை நாம தொடர்ந்து சினிமால பயணிக்கணும்னா, ஒரு ஆரோக்கியமான சினிமா வந்து வரணும்னா, எங்கே செல்லும் இந்த பாதை குழப்பமில்லாத பாதையா, மிக அழகான ஒரு பாதையில வந்து அந்த இது சினிமா பயணிக்கணும்னா, நிச்சயமா நல்ல கதைகளும் நல்ல கதை சார்ந்த விவாதங்களும் இருந்தால் மட்டுமே மீண்டும் சினிமாவை மீட்டெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கைகளுடன் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தாங்க. அந்த கருத்துக்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். சேனலுடைய பெயரை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன். அது சார்ந்து உங்க தரப்புல வந்து ஏதாவது நல்ல தலைப்பு இருந்ததுன்னா அதையும் வந்து நம்மளுடைய யூடியூபுடைய பின்னோட்டத்துல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுங்க. நன்றி, வணக்கம்.